ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பிள்ளைகள் ஆசீர்வாதமாக வாழணும், சுகத்தோடு வாழணும், பலத்தோடு வாழணும், மகிழ்ச்சியோடு வாழணும், நிம்மதியாக வாழணும். பிள்ளைகள் செய்கிற தொழில் ஆசீர்வதிக்கப்படணும். பிள்ளைகள் செய்கிற கையில் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். பிள்ளைகள் பணியாற்றுகின்ற பணிகள் ஆசீர்வதிக்கப்படணும். குடும்பத்திற்கு வருகிற வருமானங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். செலவுகளுக்கு பிள்ளைகளை விலக்கி காத்துக் கொள்ளுங்க அப்பா. கிருபை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளுவதாக. ஆண்டுடைய கிருபையினாலே பிள்ளைகளை கரமொழிக்கு நடத்துங்க ஆண்டவரே. ஏதாயிலும் பிள்ளைகள் தீய பழக்க வழக்கத்திற்கு அடிமைப்பட்டு இருப்பாங்கன்னா, என்னால் இந்த பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலை பெற முடியவில்லை என்று சொல்லி என்னை சோர்ந்து போய் இருப்பாங்கன்னா, இப்ப உண்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் ஒருவேளை மதுபானத்திற்கு அடிமைப்பட்டு இருப்பாங்கன்னா, இப்பொழுது விடுதலை கொடுங்க ஆண்டவரே. மதுபானத்தை குறித்த ஒரு வெறுப்பை கொடுங்க ஆண்டவரே. கிருபையினாலே அந்த பிள்ளைகளுடைய இருதயத்திற்குள்ளாக நீங்க பேசுங்க ஆண்டவரே. இந்த மதுபானத்தின் மூலமாக என் சரீரம் கெட்டு போகிறது, இந்த மதுபானத்தின் மூலமாக என் குடும்பத்திலே சமாதானம் இல்லை, ஆகவே இந்த மதுபானத்தை நான் இன்றையிலிருந்து குடிப்பதை நிறுத்தி விடுகிறேன் சொல்லி இருதயத்தை தீர்மானிக்கக்கூடிய பாக்கியத்தை இயேசு சுவாமி நீங்க அறிவிச்சையோடு நான் ஜெபிக்கிறோம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் கிடையாது, உம்மால் எல்லாம் முடியுமே. ஏசப்பா கிருபை பாராட்டுங்க, கிருபை பாராட்டுங்க. இந்த மாற்று காரியத்துறை அடிமைப்பட்டு இருப்பாங்கன்னா கிருபை பாராட்டி விடுதலையாக்குங்க ஆண்டவரே. இழப்படி செய்கின்ற தெய்வக்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அவன் கொடுத்திருக்கிற மனைவி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சொல்லுங்க, சொல்லுங்க ஆண்டவரே, உடைய மனைவி மாதிரி ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பத்துக்குள்ளாக தெய்வீக ஆசீர்வாதம் கடந்து சொல்லட்டும் ஆண்டவரே. மகிழ்ச்சியோடு